பல்வேறு சம்பவங்கள் பரபரப்பாயிடுச்சு. ஆனா நாளை காலை 11 மணிக்கு நீங்க வளசரவாக்கல் காவல் நிலையத்தில் ஆஜராகணும்னு சொல்லி உங்க வீட்டுல 11 கண்டிஷன்ஸ் உடைய சம்மன் ஒட்டப்பட்டிருக்கு. ஒட்டப்பட்ட சம்மனை சில வினாடிகள்லயே கிழித்ததாக ஒரு குற்றச்சாட்டு. அதன் பேரில் உங்க காவலர், உங்க வீட்டில் இருந்த காவலர்கள் அதை கிழித்தாருன்னு சொல்லி போலீசார் அவரை இப்போ கைது செஞ்சு கொடுத்திருக்காங்க. இது உங்களுடைய இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்றது, இது கேவலமான நடவடிக்கை. இதெல்லாம் அவங்க இதே வழக்குக்கு ஏற்கனவே 3 மணி நேரம் விசாரிச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான், அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும். அவங்களுக்கு இதுல திரும்ப திரும்ப பேசி எதை என்னையும் அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறதுக்காக செய்யறாங்க. இதுல இந்த ஆட்சியும் ஆட்சியாளர் அசிங்கப்படுறாங்களே இல்லையா, எனக்கு இதுல ஒன்றும் இல்லை. இப்போ நீ இவ்வளவு தீவிரம் கண்டுறீங்க. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டலையே. நான் ஏற்கனவே ஒரு அழைப்பானை கொடுத்தாங்க, கையெழுத்திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏற்கனவே திட்டமிட்டேன், வர முடியாது, வந்தவொடனே வாரேன். எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராக முடியாது, உங்களுக்கு தெரியும், கடை வச்சுட்டு இருக்கேன். தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த அரசு இது மாதிரி வேற எதுலையாவது நடவடிக்கை எடுத்திருக்குதான்னு நீங்க பாருங்க. எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா? வரேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அவ்வளவு பேர் வேலை செய்யறவங்க. நான் இந்த கிருஷ்ணகிரியில தான் இருக்கிறாங்கன்னு இங்கே பாதுகாப்புக்கிற காவலருக்கு தெரியும், அங்க இருக்கிறவங்க தெரியும். என் வீட்டில் போய் என் ஓட்டுற சேட்டை தானே. நீங்க ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்கே வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பாரு. அதுல என்ன பிரச்சனை? நீங்க இது ஒண்ணு, நான் தான் வருவேன்ல. ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே. நான் வராம போயிடுவேன். இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடுகிற கோலைகளா? இல்ல என்ன, நான் தான் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க நீங்க? இதனால நான் அசிங்கப்பட்டு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா? இதை பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். எங்கே போறேன்னு இங்கதான் இருக்கேன். வர்றேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தானு வர முடியாது. என்ன பண்ணுவேன் நீ? என்ன பண்ணுவேன் நீ? திருப்பி வைப்ப, நீ அதையே தான் பேசுவேன். நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளையை கூட்டிட்டு அங்க உட்காரவே, என்னை உட்கார விசாரி. நீ அங்க ஒண்ணு பேசிட்டு வருவ, அப்புறம் திருப்பி ஒண்ணு வருவ, அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க, திருப்பி கூட்டிடுவீங்க. எத்தனை நாளைக்கு? 15 வருஷமா இதே நாடகமா? என்னது இதுல? என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன செய்ய நினைக்குது சொல்லுங்க. நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன். விசாரிக்கவே இல்லை, நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்திருக்குது, இது போயிருக்குதுன்ட்டு. இது எந்த மாதிரியான தீர்ப்புகள், எந்த மாதிரியான விசாரணைகள்? இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏதுன்னு செய்ய முடியாது. சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்க இவ்வளவு நேரம் ஒரு கேள்வி கேட்க, நான் ஒரு பதில் சொல்ல, இது மாதிரி தான் செய்யலாம். இதுக்கெல்லாம் அஞ்சுறவனும், இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது, இதுக்கு பயந்து ஓடுற ஆளும் நான் கிடையாது. வருவேன். நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும், வர முடியாது. ஒன்னால முடிஞ்சது பாரு. குறிப்பா இந்த வழக்கு நீண்ட காலமா நடக்கக்கூடிய வழக்கு. ஒன்னும் வழக்கு இல்லைங்க, வழக்கு நான் தான் போட்டேன். வச்சிருங்க, வழக்கு இல்லது. சும்மா அவ்வப்போது அவதூறா ஒரு புகார். அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும். அம்மையார் ஜெயலலிதா 10 ஆண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சியில் இருந்தபோது ஏன் வரல? இவங்க வரும்போது வருவாங்க, குறிப்பா தேர்தல் வரும்போது வரும். என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மாவை கூட்டி நிறுத்திடுவாங்க. இப்ப பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை கூட்டி அது நான் தான் வழக்கு போட்டேன். இது ஒண்ணுமில்லாத வழக்கு, இதை அழிச்சு விடுங்கன்ட்டு. அங்க இருந்த ஒரு மகான் அவர் இதுல இல்லை விசாரிக்க வேண்டும், விசாரிச்சுட்டுல தீர்ப்பு எழுதணும். இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும்? எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி மன்றங்கள், எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பார்க்கணும். விசாரிக்கணும். விசாரிச்சு அவங்க தரப்புல இருக்கிற புகார் கொடுத்திருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும்.
அதெல்லாம் சான்றுபடி நிரூபித்த பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்கு வரணும். நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது, சாத்த இது பண்ணது, என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது. நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன். இது என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் போறேன். நீங்களும் பார்க்கத்தான். நாளைக்கு தருமபுரியில் கலந்தாய்வு. நான் வருவேன். அந்த வளசரவாக்கம் காவல் நிலையம் அங்கதானே இருக்கும். நான் இங்கதானே இருப்பேன். என்ன அவசரம்னு சொல்லு. அவசர அவசரமா நீ வந்தது வர முடியாது, என்ன பண்ணுவேன் பண்ணி